குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எழுந்துட்டீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கவலைன்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்களா? எழுங்க, தேவனுடைய வார்த்தைகளோடு கூட இந்த நாளை நம்ம ஆரம்பிக்கலாம். வாருங்கள் ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமும் அன்பும் உள்ள பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்குள் நம்பிக்கையை உருவாக்குகிறது. உம்முடைய நோக்கத்தில் எங்கள் மனக்கண்களை நாங்கள் திறந்து பார்க்க முடிந்தால் அவைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள் என்பதை நாங்கள் உணர்ந்து உம்முடைய வாக்கியங்களை தியானிக்கும் போது எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்க. நிறைய பேர் பிறர் உங்களை குறித்து என்ன நினைப்பார்களோ அப்படிங்கிறத நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க. அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, நீங்க உருப்பட மாட்டேன்ட்டாங்க, நீ படிக்க முடியாதுன்னுட்டாங்க, உனக்கு அறிவு இல்லைங்கிறாங்க, உன்னால எதுவும் செய்ய முடியாது, உனக்கு புத்தி இல்லைங்கிறாங்க. இதுதானங்க இன்னைக்கு எங்க பார்த்தாலும் ஒருவரை ஒருவர் சோர்வுரை பண்றதாவே இருக்காங்க. அது மாத்திரம் இல்லாம ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி பிறருடைய பலவீனத்தை பூத கண்ணாடியில பார்த்து விமர்சிக்கிறவங்க இருக்காங்க. எப்போ இருந்துகிட்டு தான் இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறதையே உன் மனசுல வச்சு யோசிச்சுக்கிட்டே இருந்தன்னா வாழ்க்கையில நீ முன்னேறவே முடியாது. யாரோ ஏதோ சொல்றதன் அடிப்படையில் நீ அவங்க நினைக்கிற மாதிரி நீ இருக்கிற அப்படிங்கிறது வெளியரங்கமான உன்னை பார்த்து நீ நினைக்கலாமே தவிர, அல்லது அவங்க நினைக்கலாமே தவிர நீ என்னவாக இருக்கிறாய் அப்படிங்கிறத முதல்ல நீ தெரிஞ்சுக்கணும். மனிதர்கள் சொல்றதை பத்தி கண்டுக்கவே கூடாது. ஒருவேளை நல்ல விமர்சகர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. அதாவது ஃபீஸ் கட்ட அவசியம் இல்லாமலேயே ஒரு டாக்டர் நமக்கு மருத்துவம் பார்த்தாருன்னா அது எவ்வளவு சந்தோஷம். அதாவது இந்த டெஸ்ட்டுக்கெல்லாம் எந்தவித சார்ஜும் செய்யாம நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்முடைய பலவீனங்களை நமக்கு சொன்னா உண்மையில நமக்கு சந்தோஷம் தானே. அதே போல தான் நம்ம ஃபீஸே கட்ட அவசியம் இல்லாம, எந்த பணமும் தர தேவையில்லாம நாம செய்யற தவறுகளை சுட்டி காட்டுகிறவர்களை நாம வரவேற்கணும், சந்தோஷப்படணும். தேங்க்யூ, என் தவறை நாம உணராம இருந்துட்டேன், நீ சொல்லியிருக்கேன், நான் சரி பண்ணிக்கிட்டேன். அதுல என்ன தப்பு? நம்ம குறைகளை சொல்லும்போது தானே நாம அதை திருத்திக்க முடியும். ஆனா குறை இல்லாதவங்க இந்த உலகத்தில் யார் இருக்காங்க? அப்ப நம்ம குறைகளை நமக்கு சுட்டி காட்டுறவங்க மேல உனக்கும் இந்த குறை இருக்கு அப்படின்னு அவங்கள எதிர்த்து பேசி நிக்காம நம்ம தப்பு என்னங்கிறத உணராத நிலைமையிலே நம்ம அப்படியே இருந்துடுறோம். யாராவது சும்மா ஏதாவது விமர்சனம் பண்ணாங்கன்னா அதுல உண்மையான விஷயம் எதுவும் இல்லைன்னா, சில பேர் சொல்றதுல எதுவும் உண்மை இருக்காங்க, ஏதோ வாய்க்கு வந்தபடி உளறிட்டு போவாங்க. சில பேர் இல்லாத பொல்லாத விஷயங்கள்ல அவங்க எதேதோ கலந்து நம்மள ஒரு மாதிரி படபடக்க பண்ணுவாங்க. அந்த மாதிரி இருந்தா அதை கண்டுக்காதீங்க. அதுல ஏதாவது சரியான பாயிண்ட் இருந்தா அதை வச்சு திருத்திக்கலாம். அதை விட்டுட்டு அந்த விஷயத்தையே அப்படியே பிடிச்சுக்கிட்டு கொஞ்சம் கூட முன்னேறாம மனசை கெடுத்துக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. பைபிள்ல அன்னாள் என்கிற ஒரு பெண் இருந்தாள். அவளுக்கு பிள்ளைங்க இல்லை. அவளுடைய சக்களத்தையும் அவளை ரொம்ப வருத்தப்படுத்திக்கிட்டே இருந்தா. அவங்க எப்படி பண்ணுறாங்க, இவங்க எப்படி சொல்றாங்கன்னு ரொம்ப அழுது புலம்பிக்கிட்டு இருந்தா. தேவனுடைய ஆலயத்திற்கு போகிறாள், வருகிறாள். ஆனால் தன்னுடைய பாடு தீரவே இல்லை. தன்னுடைய கணவனிடத்தில் அழுதா கூட அவளாலையும் தீர்க்க முடியாது. நான் என்ன தேவனா என்று கேட்கிற அளவுக்கு தான் இருந்தது. உண்மைதானாங்க. இன்னைக்கு பிள்ளைங்கள் இல்லாதவங்கள பார்த்து விமர்சிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு பிள்ளை இல்லைங்கிற கவலை கூட இல்லைங்க, ஆனா அதையே குத்தி குத்தி காட்டி எங்களை பேசும்போது அதுதான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அதாவது பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் கிடைக்கிற பலன் என்று, அதாவது பிள்ளைகள் அவர் தருகிற சுதந்திரம் என்று வேதம் சொல்லுகிறது. உங்களிடத்துல என்ன இருக்கோ அதன் அடிப்படையில சந்தோஷமா இருங்க. சில பேருக்கு பிள்ளைங்க இருப்பாங்க, அவங்க மென்டலி சேலஞ்சா இருப்பாங்க. இன்னும் சில குழந்தைகளுக்கு வாழ்நாள் முழுக்க ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய அவசியம் இருக்கும். அப்படிப்பட்டவங்கள பார்க்கும்போது நீ அதை விட மேல் இல்லையா? உங்கள் பிள்ளை நல்லா ஆரோக்கியமா பலமா இருக்கிறாங்களே, நல்ல வளர்ற பிள்ளை நமக்கு இருப்பது நல்லது தானே. படுக்கையிலே விழுந்து கிடக்கிற பிள்ளைகள் இருப்பதனால எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றதுல என்ன பிரயோஜனம் இருக்கும்? தேவன் எப்பொழுது எதை யாருக்கு தர வேண்டுமோ அதை தருவார் அப்படிங்கறத விசுவாசிக்க. யாரோ சொல்கிறார்கள் என்பதற்காக அல்ல, உனக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவரிடத்தில் நீ கேள். இன்னும் சில பேர் வேறொரு மாதிரியா இருப்பாங்க. அதாவது எப்படின்னா, நான் தான் எப்பவும் ரைட், மற்றவங்க எல்லாம் தப்பு தான். உன்னை குறித்து பிறர் சொல்லுகிற காரியங்கள் எப்படி 100% உண்மை இல்லையோ
அதேபோல உன்னை குறித்து நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாயோ அதுவும் கூட 100% கரெக்ட் இல்லை. உன்னுடைய பார்வைக்கு நீ நல்லவனா தோணுது, உன்னை நீ தான் பாராட்டிக்கிற. அப்போ உன்னுடைய குறையை நீ அறியாத ஒரு சூழ்நிலையில தான் நீ இருக்கிற. நீ நினைக்கிறதா ரைட்டுன்னு நினைக்கிற, உன்னுடைய உத்தேசம்தான் சரியானதுன்னு நினைக்கிற. பைபிள் கூட இப்படி சொல்லுது, ஒருவனுக்கு சரியாக தோன்றுகிற வழிகள், அதாவது நாம நினைப்போம் என்னுடைய வழிதான் கரெக்ட் அப்படின்னு, ஆனால் அது மரணத்துக்கு ஏதுவான வழி. அதன் முடிவோ பயங்கரமானதா இருக்கும். உன்னை குறித்து நீ என்ன நினைக்கிறியோ, நான் நல்லா தான் இருக்கேன், யார் என்னை பற்றி என்ன சொன்ன எனக்கு கவலை, நான் நல்லா தானே இருக்கேன், அவ்வளவு ரெக்லெஸ்ஸாக கேர்லெஸ்ஸாக நீங்கள் இருக்கக்கூடாது. அதுவும் தப்பு தான். மற்றவங்க பேசுறதெல்லாம் அப்படியே நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறது எவ்வளோ தப்போ, உன்னை பற்றி நீ ஏதோ பெருசாக நினச்சிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறதும் கூட கவலைக்கான காரணமாயிடும். அப்போ எப்படி நம்மளை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிறது? பிறர் நம்மளை பற்றி சொல்கிறதெல்லாம் கரெக்டா இல்லையா? ஒரு நாள் பாராட்டுறாங்க, மறுநாள் தூஷிக்கிறாங்க. ஒரு நாள் சந்தோஷப்படுத்துகிறாங்க, மறுநாள் வேதனைக்குட்படுத்துகிறாங்க. ஒரு நாள் நீ தான் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க, மறுநாள் அவங்களே நீ எதுக்கும் உருப்படாதவன்னு சொல்கிறாங்க இல்லையா? அதனால் அதை சார்ந்து நீ இருக்கவே கூடாது. அதே சமயத்தில் உன்னை பற்றி நீ என்ன நினைக்கிறையோ, நான் கரெக்டாக தானே இருக்கிறேன், என்னுடைய பார்வைக்கு நான் கரெக்டாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சமாதானம் ஆகிக்கிட்டு பதற்றப்படக்கூடாது. ஒரு சின்ன பறவை நீங்கள் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களாங்க? நல்ல ரெட் கலரில் இருக்கும், அடிபாகம் கருப்பாக இருக்கும். இந்த குருவி எப்போது நான் ரொம்ப ரெட்டாக இருக்கேன், ரொம்ப சிவப்பாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி எகிரி எகிரி அப்படியே பறக்குமா. பறந்து தலைகீழ விடும்போது அதன் அடிப்பகுதியில் இருக்கிற கருப்பு தென்படுமா. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம இந்த மாதிரி காரியங்களில் பெருமைப்படும் போது நம்முடைய தற்பெருமையினால நாம் விழுந்து போயிடுவோம். நம்முடைய பலவீனங்கள் எல்லாம் அப்போதான் வெளிவரும். அப்போ எப்படி பிறர் சொல்வதின் அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைப்பதென்பது சரியல்ல. நம்முடைய பார்வைக்கு நாம நல்லா இருக்கிறோம் அப்படின்னு நினைச்சு விடுறதும் சரியில்லை. அப்ப என்னதான் செய்யணும்? நாம் தேவனுடைய பார்வைக்கு எப்படி இருக்கிறோமோ அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுங்க? எங்க அதற்கான டெஸ்ட் பண்ணுவாங்க, அல்லது எங்க அதற்கான ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும்? தேவனுடைய பார்வைக்கு நான் எப்படி இருக்கிறேன் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? அதற்கான எக்ஸ்ரே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டா, எஸ், வசனம் ஜீவனுள்ளது. தேவனுடைய வாக்கியத்திற்குள்ளே நீங்க போனா, தேவனுடைய சந்நிதியிலே நீங்கள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க முடிந்தால் உங்களுடைய நிலையை உங்களால் அறிந்து கொள்ள முடியும். கவனிங்க, 19வது சங்கீதம் 12வது வசனம். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும். தன்னுடைய பிழைகளை உணர்ந்து கொள்ளக்கூடியவன் யார்? தேவனுடைய வார்த்தைகளை படிச்சு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கிற போது அவருடைய முகத்தின் ஒளியிலே நம்முடைய ரகசிய பாவங்கள் வெளிப்படும். வேத வாக்கியம் என்கிற கண்ணாடியிலே நம்முடைய உண்மையான நிலையை, உண்மையான ஸ்தானத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அவ்வப்பொழுது தாவீது என்கிற இந்த பக்தன் தன்னுடைய இருதயத்தை தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொண்டே இருப்பான். 119ஆம் சங்கீதத்தின் 23-24வது வசனங்களை வாசித்தால், தேவனே என்னை பரிசோதிச்சு பாருங்க, என்னை பரீட்சிங்க ஆண்டவரே, உமக்கு விரும்பத்தகாத ஆகாத காரியங்கள் ஏதாவது எனக்குள்ள இருக்கிறதா பாருங்க. ஆமாங்க, இன்னைக்கு நாம ரொம்ப நல்லா இருக்கோம், நாளைக்கு எப்படி இருப்போமோ தெரியாது. இன்னைக்கு உன்னுடைய இருதயம் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்கலாம். ஆனா எப்போ எவ்விதத்துல நாம தப்பிப்போவோம் என்பது, அல்லது தவறான சிந்தனைகளுக்கு ஆளாவோம் என்பது நம்ம கையில் இல்லவே இல்லை. என்னைய பரிசோதிங்க ஆண்டவர், என்ன பரிசீலிங்க ஆண்டவர், என்னோட யோசனை என்னவென்று பாருங்க. நீர் விரும்பாத மார்க்கம் ஏதாவது எனக்குள்ள இருக்கிறதா கொஞ்சம் பாருங்க. நீங்க எப்போவாவது தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது இந்த மாதிரி ஜெபம் பண்ணிருக்கீங்களா? ஏதோ ஜெபம்னு உட்கார்ந்துக்கிட்டு, ஆண்டவரே அவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்கன்னு கண்ணீரோடு ஏதோ 4 வார்த்தையை சொல்றோம், அப்படி சுய பரிதாபத்தோடு ஒரு வேளை ஜெபம் பண்றீங்களோ என்னவோ? அல்லது அந்த பரிசேயன் ஜெபித்ததை போல கண்ணை மூடிக்கிட்டு, ஐயா நான் தசம பாகம் கொடுக்கிறேன், உபவாசம் இருக்கிறேன், அவங்க மாதிரி இல்லை, அந்த திருடன மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லை, அப்படி உங்களை நீங்களே பாராட்டுகிற நிலைமையில் இருக்கீங்களோ என்னவோ?
உங்கள் இருதயத்தை திறந்து தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியில் உங்களை நீங்கள் பார்க்க முடிந்தால், உங்களுடைய உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவனிடத்தில் உங்களை நீங்கள் முழுமையாய் அர்ப்பணித்துக் கொண்டால், நம்முடைய மனசாட்சியை எப்பொழுதுமே சரி செய்து கொள்கிறவர்களாயிருப்போம். உமக்கு விருப்பமில்லாத மார்க்கம் ஏதாவது என் வாழ்க்கையில் இருக்கிறதா பாருங்க, உம்முடைய நித்திய வழியிலே என்னை நடத்துங்க. மறுபடியும் இங்கே 19வது சங்கீதத்துக்கு வந்தா, என்னுடைய மறைவான ரகசியமான பாவங்களுக்கு என்னை நீங்களாக்கும், என்னுடைய தவறுகளை நான் உணர்ந்து கொள்ளும்படி எனக்கு உதவுங்க, துணிகரமான என் பாவங்களுக்கும் அது அடியேனை விலக்கி காத்துக்கொள்ளும். என்ன பாவமாகுது? துணிகரமான பாவங்கள். துணிகரம் அப்படின்னா ஒரு வகையில் உன்னை நீயே, அதாவது இருப்பதை காட்டிலும் அதிகமா நம்புறது. நான் எப்பவும் சரியா தான் இருக்கிறேன், நான் பாவமெல்லாம் பண்றதில்ல, நான் இடறியெல்லாம் விழலன்னு சொல்றவன் விழுந்திருக்கான் இல்லையா? அப்படித்தானுங்க நிறைய பேருக்குள்ள இந்த மாதிரி ஒரு சுய நம்பிக்கை இருந்துகிட்டு இருக்கு. ஓரளவுக்கு சுய நம்பிக்கை நல்லது தான், ஆனா அதுவே உன்னை நீ நம்புவது அல்ல. கவனி, கிறிஸ்துவுக்குள் நீ நம்புவது என்பதுதான் உன்னுடைய அந்த திடத்தன்மை என்பது சரியானதாக இருக்கும். நிறைய பேர் துணிகரம், அதாவது நான் ராஜா ஆயிட்டேன் இல்லையா, எனக்கு தான் திருமணம் ஆயிடுச்சே, நான் இனிமேல் வாலிபைச்சைகளுக்கு இடம் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்களா என்னவோ? கவனிங்க, பிற ஸ்திரீகளை பார்த்து கவனிங்க. அவ்வளவு மெச்சூர்டா இருந்த தாவீது தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு உயர்த்தப்பட்டு அநேக வெற்றிகளை சாதித்தவன், எத்தனையோ யுத்தங்களிலே வெற்றியை சாதித்தவன், ஒரு கட்டத்தில் பாருங்க தனக்குத்தானே தன்னுடைய இச்சைகளை அவனால ஜெயிக்க முடியாம போயிடுச்சு. தனக்குள்ள எழுந்த காம இச்சையை அவனால ஜெயிக்க முடியலங்க. நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு பிசாசானவனுக்கு இடம் கொடுத்த அருவருப்பான பாவத்தை அவன் செய்ததற்கு பிறகுதான் ஒரு மனம் திரும்புதல் உண்டு. ஆண்டவரே, இப்படி துணிகரமான பாவங்களுக்குள் விழாமல் எனக்கு சகாயம் பண்ணுங்க. பின்பு ஒரு காலம் தாவீது அப்படிப்பட்ட அருவருப்பான பாவத்துக்கு இடமே கொடுக்கல. காரணம், தன்னுடைய தவறை உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலே அவன் மனஸ்தாபப்பட்டான். எத்தனையோ பேர் என்னென்னவோ சொன்னார்கள், ஆனால் தேவனுடைய நாமத்திற்கே கூட தூஷணத்தை உண்டாக்கினார்கள். ஆனால் அவைகளுக்காக அவன் சோர்ந்து போய்விடவில்லை, அல்லது தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்யவில்லை, அல்லது துணிகரமாக வாழ்வதற்கு அவன் முயற்சி செய்யவில்லை. ஆண்டவரே, என்னை காத்துக்கொள்ளுங்க. என்னுடைய எண்ணங்கள், என் சிந்தைகள், என்னுடைய பார்வைகள், என்னுடைய வாய் வார்த்தைகளை சரி செய்யுங்க சொல்றான் பாருங்க. அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாய் இருப்பேன். என் கண்மலையும் என் மீட்பருமாகிய கர்த்தாவே, என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாயிருப்பதாக. என்னுடைய வாயின் வார்த்தைகளும் தேவனுக்கு பிரீதியாயிருக்கணும். என் இருதயத்துடைய தியானங்கள், சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே கூட தேவனுக்கு அங்கீகாரமானதாக இருக்க வேண்டும். ஒரே ஒரு கெட்ட சிந்தனை, அவ்வளவுதாங்க. எப்பொழுதுமே கெட்ட சிந்தனைகளுக்கு வித்திடுகிறவன் தான் கெட்ட வார்த்தைகளையே பேசிக்கிட்டு இருப்பான். கெட்ட வார்த்தைகளை பேசுகிறவன் கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுத்து விடுவான். கெட்ட காரியங்களை செய்கின்றவன் அதற்குண்டான விளைவுகளை அனுபவித்தே தீர வேண்டும். அதனாலதான் நம்முடைய சிந்தையிலேயே நாம் பரிசுத்தமாக்கப்படும்படிக்கு நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறதோ அதுதான் உண்மையாக நம்முடைய நடத்தையாக இருக்கும். எதை குறித்து நீங்கள் எப்போதும் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அதுதான் உங்களுடைய உள்ளத்தின் மையமாக அமையும். அது ஒருவேளை தேவனை குறித்த சிந்தையா இருந்தா நாம் பாக்கியவான்களாயிருப்போம். எப்படி தேவனை சந்தோஷப்படுத்துவது, எப்படி தேவனுக்கு பிரியமானவர்களாய் இருப்பது, எப்படி வார்த்தையின் அடிப்படையில் வாழ்வது என்கிற யோசனை உங்கள் இருதயத்தில் இருக்கிறதா? பிறருக்கு எப்படி நான் உதவிகரமாக இருப்பது, பிறரை எப்படி நான் போஷிக்கிற வகையில் இருப்பது, பிறருக்கு எப்படி தடையில்லாமல் நான் வாழ்வது என்கிற யோசனை உங்களுக்குள்ள இருக்கிறதா? அல்லது எப்ப பார்த்தாலும் உன்னை நீ உயர்த்திக்கிட்டு மற்றவங்களை அப்படியே தாழ்த்திக்கிட்டு குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னைக்கு மனிதர்கள் அவ்வளவு பிரயாசப்படுறாங்க. யார்கிட்ட என்ன குற்றத்தை கண்டுபிடிக்கலாம், யாரை எப்படி விமர்சிக்கலாம் என்று எப்ப பார்த்தாலும் அந்த நெகட்டிவ் தாட்ஸோட நிரம்பி இருக்கிற மனிதர்கள் தங்களையும் அமைதி இல்லாத ஒரு சூழலுக்குள்ள வச்சுக்கிறாங்க, அடுத்தவர்களையும் சமாதானமற்ற நிலைமைக்குள்ள தள்ளுறாங்க.
எனவே தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? யார் என்னை பத்தி என்ன நினைச்சாலும் கவலை இல்லை. நான் என்ன நினைக்கிறேங்கிறது கணக்கிலே இல்லை. என் தேவன் என்னை குறித்து என்ன நினைக்கிறார்? தேவன் பாராட்டுகிறவன் பாக்கியவான். ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்வதற்கு ஆசைப்படுகிறவர்களே கட்டாயமாக அவருடைய சகாயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய நித்திய வழியிலே என்னை வழிநடத்துங்க ராஜா. உமக்கு விரும்பத்தகாத வழிகளிலிருந்து என்னை தப்புவித்து என்னுடைய வாயின் வார்த்தைகளும் என்னுடைய இருதயத்தின் எண்ணங்கள் உமக்கு அங்கீகாரமான ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்கிற விண்ணப்பம் செய்வதுதான் மிகவும் உத்தமம். இன்று வெள்ளிக்கிழமை அல்லவா? ஆலயத்தின் உபவாச கூடுகையிலே பங்கேற்கலாம். தனிப்பட்ட விதத்திலும் ஜெபித்து நம்முடைய இருதயங்களை தேவனுக்கு முன்பாக சரி செய்து கொள்ளலாம். தேவனுடைய ஆசீர்வாதத்தையும் சந்தோஷத்தையும் பெற்று மகிழ்ச்சியாய் குற்றமற்றவர்களாய் ஆண்டவருக்கு சாட்சிகளாய் நாம் வாழ ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, எங்கள் இருதயத்தின் நிலைமையை நாங்கள் உணராமல் எவ்வளவு துணிகரமானது எங்கள் இருதயம் என்பதை உணர்ந்து, இந்த உலகமே குற்றங்களால் நிறைந்திருக்கிறது, ஒவ்வொருவரும் பிறருடைய குற்றங்களை சுட்டிக்காட்டவே விரும்புகிறார்கள், முயற்சிக்கிறார்கள் என்கிற காரியத்தை உணர்ந்து, அப்படிப்பட்ட நிலைமைக்கு நாங்களும் தள்ளப்படாமல், அப்படி பேசுகிறவர்களின் வார்த்தைகளையும் நாங்கள் கண்டுகொள்ளாமல், அவ்வப்பொழுது எங்கள் இருதயத்தை உமக்கு முன்பாக திறந்து கொடுத்து உம்முடைய முகத்தின் பிரகாசத்திலே எங்களை நாங்கள் சரி செய்து கொண்டு, உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்திலே ஆண்டவரே எங்களை நாங்கள் திருத்திக் கொண்டு, உம்முடைய சாட்சிகளாய் குற்றமற்றவர்களாய் நீர் விரும்புகிற ஸ்தானத்திலே நாங்கள் வாழ்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெப தேவைகளை பாரங்களையும் அவ்வப்பொழுது டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவிங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் மெசேஜை அனுப்பி வையுங்கள். உங்கள் பட்சமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் ஜெபியுங்கள். ஆண்டவருடைய சந்நிதியிலிருந்து உங்கள் இருதயத்தின் நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையின் முறை அமையும். நாம் சாதிப்பது அல்லது நாம் தோற்றுப்போவது அல்லது நம்முடைய பண்பு எல்லாம் அமையும் என்பதனாலே அவ்வப்பொழுது தேவனுக்கு முன்பாக நம் இருதயத்தை சரி செய்து கொள்ள வேண்டும். வழக்கம் போல நம்முடைய டிவி ஊழியங்கள் மற்றும் சோஷியல் மீடியா ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.